அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மத்திய அரசின் ஒரு முக்கியமான திட்டத்தை பத்தி பார்க்க போறோம். திட்டத்தின் பெயர் தூய்மை இந்தியா திட்டம், அதாவது ஸ்வச் பாரத் திட்டம் சொல்லுவாங்க. இந்த திட்டமானது தொடங்கப்பட்ட நாள் அக்டோபர் 2, 2014 பிஜேபி கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்த பிறகு அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் தொடங்கப்பட்டதின் முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2019ஆம் ஆண்டு 2019 அப்படிங்கிறது மகாத்மா காந்தி அவருடைய 150வது பிறந்த ஆண்டு. ஓகேவா? அந்த 150வது பிறந்த ஆண்டை நம்ம நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி இந்தியாவை ஒரு தூய்மையான நாடாக மாற்ற வேண்டும். அதற்காக தான் இந்த ஸ்வச் பாரத் அப்படிங்கிற திட்டம் 2014ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் முதற்கட்டம் 2014 முதற்கட்டத்தின் இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திறந்த வெளி கழிப்பிடம் இல்லாத இந்தியாவாக இருக்க வேண்டும். அதாவது கிராமங்கள் தான் மெயின் போக்கஸா இருந்திருக்கு. சரியா? ஓபன் டிஃபிகேஷன் ஃப்ரீ இந்தியா அப்படிங்கறதா முதற்கட்ட திட்டத்தின் இலக்காக இருந்தது. 2019 இதற்கான இரண்டாம் கட்ட திட்டத்தில் நகர்ப்புறம் போக்கஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல கண்ட இடங்களை அந்த என்ன சொல்றது, இந்த குப்பையை கொட்டக்கூடாது, எச்சில் துப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டம் இரண்டாம் கட்டத்துல போக்கஸ் பண்ணி இருக்கிறாங்க. 2016 இந்த திட்டம் தொடங்கப்பட்ட பிறகு 2016ஆம் ஆண்டு முதல் கிராமங்கள்ல யாரெல்லாம் தூய்மையை யாரு இந்த திட்டத்தின் மூலம் இந்த தூய்மையை சூப்பரா கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ஸ்வச் சர்வேக்ஷன் அப்படிங்கிற விருது 2016ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது.